வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அரசு தரப்பில் வெளியிட்ட சலுகைகளையும் வெளியிட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் தற்போது இன்றைய தினம் ஆசிரியர் பதவி உயர்வு, காலி பணியிடங்கள், ஆசிரியர்கள் தேர்வு நடைமுறை பற்றிய 3 புதிய தகவல் தான் அதில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் 480க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் +1, +2 வகுப்பிற்கு பாடம் எடுப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. தமிழக அளவில் 1800 அரசு மேல்நிலை பள்ளிகளில் 8.5 முதல் 9 லட்சம் +2 மாணவர்கள் படிக்கின்றனர். அதே அளவிற்கு +1 மாணவர்களும் படிக்கின்றனர். இவர்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வகுப்பு எடுத்து வருகின்றனர். அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து பணி மூப்பில் உள்ளவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு 20 ஆண்டு வரை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்றி விடுகின்றனர். மே 31 வரை 480 தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகின்றனர். இதனால் ஏற்படும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய கட்டாய கல்வித்துறைக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் 3600 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்கள் உள்ளன. எனவே தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களை பள்ளியில் நிரப்பி அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத நிலையை போக்க வேண்டும். ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் கூறியதாவது: கடந்த ஆட்சியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2850 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்து அரசு மாதிரி பள்ளிகளில் நியமித்து விட்டனர். அதற்கு பின்னரும் 3600 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் உள்ளன. எனவே தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும். ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகளை துவங்கினால்தான் செப்டம்பருக்குள், அதாவது காலாண்டு தேர்வுக்கு முன் ஆசிரியர்கள் முழுமையாக வர முடியும் என்றனர். குறிப்பாக பார்த்திங்கன்னா வருகின்ற 2026ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வரை தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவதாக, குறிப்பாக 480 தலைமை ஆசிரியர்கள் வரை ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அவர்களுக்கு பதவி உயர்வு, அதேபோல் ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் டெட் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள், சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா? அதேபோல் அரசு காலியாக உள்ள பணியிடங்களை டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு டெட் தேர்ச்சியில் பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரிக்கிறது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.